சற்று முன் திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கத்திற்கு மிக உயர்ந்த பதவி. ஸ்டாலின் அறிவிப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி. ஓபிஎஸ் அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் திடீரென தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திமுகவில் வைத்தியலிங்கம் இணையும் நிலையில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். அந்த வகையில் அதிமுகவின் காவிரி டெல்டா மாவட்ட முகங்களில் ஒருவராக இருந்தவர் வைத்தியலிங்கம். 2011 2016 ஆண்டு காலத்தில் அமைச்சராக பதவி வகித்தார். அதிமுகவின் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர், அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை வகித்தார். 2016 முதல் 2021 வரை அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றினார் வைத்தியலிங்கம். அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட போது ஓபிஎஸ் அணியில் இணைந்தார் வைத்தியலிங்கம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதில் ஓபிஎஸ் தொடர்ந்து குழப்பமான நிலையில் இருப்பதால் அவருடைய அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ ஏற்கனவே திமுகவில் இணைந்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து வைத்தியலிங்கம் மற்றும் மற்றொரு முன்னாள் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட ஓபிஎஸ் அணியினர் திடீரென திமுகவில் இணைந்துள்ளனர். இதனால் வைத்தியலிங்கமும் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இணைந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் சட்டப்பேரவையில் ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் ஐயப்பன் ஆகிய 4 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அணியாக செயல்பட்டனர். இவர்களில் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் ஓபிஎஸ் அணி எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 2ஆக மட்டுமே உள்ளது. அதிலும் முக்கியமாக அதிமுகவில் ஜெயலலிதா காலத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்கவராக விளங்கிய வைத்தியலிங்கம் யார் என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் ஒரத்தநாடு தொகுதியிலிருந்து சட்டமன்ற தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர்தான் வைத்தியலிங்கம். இவர் கடந்த 2001 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக அரசின் தொழில்துறை அமைச்சராகவும், வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, வீட்டுவசதி மற்றும் ஊரக வீட்டுவசதித்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். கடந்த 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2014 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்டு வைத்தியலிங்கம் தோல்வியடைந்தார். இருந்தாலும் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர். இதனைத் தொடர்ந்துதான் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வைத்தியலிங்கம் எம்எல்ஏவாக உள்ளார். ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கம் அதிமுகவில் தலைமை பதவியை கைப்பற்றிய ஓபிஎஸ், இபிஎஸ் இடையே அதிகார யுத்தம் நடைபெற்ற போது ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்தார் வைத்தியலிங்கம். பொதுக்குழுவில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பேசிவிட்டு வெளிநடப்பு செய்தவர் வைத்தியலிங்கம். அப்போதிருந்தே ஓபிஎஸ்ஸின் வலதுகரம் போல வைத்தியலிங்கம் செயல்பட்டு வருகிறார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவராகவும் வைத்தியலிங்கம் விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அதிமுகவில் கிளை செயலாளராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய வைத்தியலிங்கம் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் என அடுத்தடுத்த பதவிகள் இவரை தேடி வந்தது. சசிகலாவின் சகோதரர் திவாகரனுடன் ஏற்பட்ட நெருக்கம் வைத்தியலிங்கத்திற்கு அதிமுகவில் அதிரடி வளர்ச்சிகளை கொடுத்தது. 2001 ஆண்டு ஒரத்தநாடு ஒன்றிய செயலாளராக இருந்த வைத்தியலிங்கத்திற்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் கிடைத்தது. இதில் வெற்றி பெற்று எம்எல்ஏவே ஆனார் வைத்தியலிங்கம். முதல் வாய்ப்பிலேயே அவருக்கு அமைச்சர் பொறுப்பும் கிடைத்தது. இடையில் அமைச்சர் பொறுப்பு பறிக்கப்பட்டாலும் சில மாதங்களில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பை ஜெயலலிதா வழங்கினார். அதிமுகவில் தென்மண்டல பொறுப்பாளர், கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளையும் வகித்தார். டெல்டாவில் ஒன்மேன் ஆர்மியாக வலம் வந்தார் வைத்தியலிங்கம். மேலும் சசிகலா குடும்பத்திற்கு நெருக்கமானவராக அறியப்பட்டாலும் ஜெயலலிதா சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தினரை கட்சியிலிருந்து நீக்கிய போது அவர்களுடன் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று கூறி புருவம் உயர்த்த வைத்தார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்ற போது கட்சி பொறுப்புகளை கவனிக்க ஐவரணி உருவாக்கப்பட்டது. அந்த ஐவரணியில் வைத்தியலிங்கம் இருந்தார். ஜெயலலிதா சிறையிலிருந்து திரும்பிய பிறகும் ஐவரணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த அணியில் கடைசி வரை இருந்தவர் வைத்தியலிங்கம் மட்டும்தான். 2014 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தாலும் ராஜ்யசபா பொறுப்பை அவருக்கு ஜெயலலிதா வழங்கினார். அதற்கு பின்னால் இருந்தது சசிகலா என்றும் சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு சசிகலாவுக்கும் நம்பிக்கைக்குரியவராக விளங்கிய வைத்தியலிங்கம் தான் அதிமுகவிலிருந்து சசிகலாவை நீக்கப்படுவார் என்று ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பத்தின் போது பொதுக்குழுவில் அறிவித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக வைத்தியலிங்கம் இருந்தார்.
இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அணியின் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் திமுகவில் திடீரென இணைந்துள்ளார். முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் சென்னையில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து தங்களுடைய ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்துள்ளனர். அதேபோல் பன்னீர்செல்வம் அணியில் முக்கிய தளபதியாக இருந்தவர் வைத்தியலிங்கம். அதிமுகவில் தலைமை பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்ட போது பன்னீர்செல்வத்திற்கு பக்கபலமாக வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் இருந்தனர். பின்னர் அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் நீக்கப்பட்டனர். அதன் பிறகு அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் இயங்கி வரும் பன்னீர்செல்வம் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து வைத்தியலிங்கமும் பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார். திமுகவில் இணைவதற்கு முன்பாகவே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வைத்தியலிங்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்தடைந்தார் முன்னாள் எம்எல்ஏ வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் தன்னுடைய மகன் பிரபுவுடன் அண்ணா அறிவாலயம் வருகை தந்தார். வைத்தியலிங்கத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வரவேற்று அழைத்துச் சென்றார். அதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் வைத்தியலிங்கம். மேலும் குன்னம் தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏவான ராமச்சந்திரனும் திமுகவில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. ஓபிஎஸ் அணியின் பெரம்பலூர் மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளராகவும் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில பொறுப்பாளராகவும் இருந்தவர் குன்னம் ராமச்சந்திரன். அதே சமயம் திமுக தரப்பிலிருந்து வைத்தியலிங்கத்திடம் தொடர்ச்சியாக பேசி வந்துள்ளார்கள். ஆனால் அப்போதெல்லாம் அந்த ஆஃபர்களை ஏற்காத வைத்தியலிங்கம் இப்போது ஓபிஎஸ் அரசியல் செயல்பாடுகளுக்கு எதிர்காலம் இல்லை என கருதியே இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவிலும் இல்லாமல் ஓபிஎஸ் பக்கம் இருந்தால் அரசியல் எதிர்காலமும் இல்லாமல் இரண்டுக்கும் இடையில் மாட்டி திண்டாடி நிற்கும் திரிசங்கு நிலையில்தான் வைத்தியலிங்கம் திமுகவிற்கு போகும் முடிவை எடுத்துள்ளாராம். மேலும் வரும் சட்டசபை தேர்தலில் வைத்தியலிங்கம் மகனுக்கு ஒரத்தநாடு சட்டசபை தொகுதியில் சீட் தருவதாகவும் திமுக தரப்பிலிருந்து உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் யோசித்தே வைத்தியலிங்கம் தற்போது தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு டை வெடிக்க தயாராகி இருக்கிறார். குறிப்பாக முன்னாள் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்தது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலமாகவே கருதப்பட்டு வருகிறது. மேலும் ஓபிஎஸ் தரப்பை தாவேகாவில் இணைக்க செங்கோட்டையன் முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு தகுந்த பலன் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பதை விரைந்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஓபிஎஸ்ஸிடம் தற்போது 2 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பதால் மற்ற கட்சிகளில் கூட்டணியில் சேர்ந்தாலும் கூட அவருக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் திமுகவில் இணைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வைத்தியலிங்கம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயல்பாடுகள் உகந்ததாக இல்லை. அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை, சர்வாதிகாரமாக செயல்பட்டு வருகிறது. அதிமுகவில் சேருமாறு தனிப்பட்ட முறையில் எனக்கு அழைப்புகள் வந்தது. நான் அங்கு தனியாக இணைய விரும்பவில்லை. பிரிந்தவர்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அதிமுகவிற்கு செல்லவில்லை. அதேபோல கூட்டணி தொடர்பான முடிவில் ஓபிஎஸ் தாமதம் செய்ததால் திமுகவில் இணைந்துள்ளேன். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மக்கள் போற்றுகிறார்கள். எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து மக்கள் மனதில் உள்ளார் ஸ்டாலின். இதனால் அண்ணா தொடங்கிய தாய் கழகத்தில் இணைந்துள்ளேன் என்றார் வைத்தியலிங்கம். அது மட்டுமில்லாமல் திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கத்திற்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.